ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். செப்டம்பர் மாதத்தில் அடியெடுத்து வச்சிருக்கோம். செப்டம்பர் மாதம் எல்லாருக்கும் நல்ல மாதமாக அமையட்டும். பங்குச்சந்தையில் இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறத நாகப்பன் சார்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி பங்குச்சந்தை நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிஃப்டி 42 பாயிண்ட் அதிகரித்து 25,278 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 194 பாயிண்ட் அதிகரித்து 82,559 நிறைவடைஞ்சிருக்கு. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சிவி. சிறப்பு சார். நம்ம 11வது ஷோக்கு அடி எடுத்து வச்சிருக்கோம் சார். மகிழ்ச்சி சார். இன்னைக்கு எப்படி சார் மார்க்கெட் இருந்தது? மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷா தான் இன்னைக்கு துவக்கம் இருந்தது. வெள்ளி என்று யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து அப்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதோட ஃபியூச்சர்ஸுமே கொஞ்சம் அப்ல இருந்ததுனால இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து நல்ல ஒரு 190 பாயிண்ட்டுக்கு மேல வந்து இன்னைக்கு ஏற்றத்துல வந்து வணிகம் நடந்தது. அதே மாதிரி நிப்டி கூட இன்னைக்கு ஏற்றத்துல தான் வணிகம் நடந்திருக்கு. ஆமா, என்ன செக்டர் சார் இன்னைக்கு பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணது? இன்னைக்கு ஒரு மிக்சடு தான் சொல்லுவேன். நிப்டி நெக்ஸ்ட் 50ங்கிறது ஒரு 40 பாயிண்ட் இறங்கி இருக்கு. மிட் கேப் செலக்டும் அதே மாதிரி ஒரு 11 பாயிண்ட் இறங்கி இருக்கு. பட் நிப்டி பேங்க் அப்புறம் இந்த பைனான்சியல் சர்வீசஸ் இதெல்லாம் சிறிய ஏற்றத்துல இருக்கு. பட் குறிப்பா இன்னைக்கு வந்து நிப்டி ஃபார்மா, எஃப்எம்சிஜி, நிப்டி ஃபார்மா இன்னைக்கு டவுன்ல முடிவடைஞ்சிருக்கு. நிப்டி எஃப்எம்சிஜி அது வந்து இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. ஃபார்மா மட்டுமல்ல, மெட்டல் கூட இன்னைக்கு இறக்கத்துல தான். குறிப்பா அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இதெல்லாம் இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ். இது வந்து இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைஞ்சதுனால அந்த மெட்டல் ஸ்டாக் அந்த இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வீக்கா முடிவடைஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. பர்டிகுலர் ஸ்டாக்னு ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இன்னைக்கு ரொம்ப ஏற்றத்துல போச்சு இல்ல ரொம்ப இறக்கத்துல வந்தது? இப்போ ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸ்ல பார்த்தோம்னா பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர், ஹெச்சிஎல் டெக்னாலஜி, ஹீரோ மோட்டோ கார்ப், ஐடிசி, இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் 1% இருந்து 2% வரைக்கும் இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது. ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸ்ல நிப்டி சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு வந்து வீக்கா இருந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா நான் முதல்ல சொன்ன ஹிண்டால்கோ, டாக்டர் ரெட்டிஸ் லேப், அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ், பாரதி ஏர்டெல், ஓஎன்ஜிசி, என்டிபிசி, மஹிந்திரா இதெல்லாமே வந்து இன்னைக்கு இறக்கத்துல இருந்ததை பார்க்க முடிந்தது. கம்யூனிட்டி பாக்குறதுக்கு முன்னாடி சார் செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சிருக்கோம். போன வாரம் முழுக்க புல்லிஷா தான் இருந்தது. இப்ப வரப்போற நாட்கள்லயும் அப்படி இருக்குன்னு நம்ம கணிக்க முடியுமா சார்? இப்ப குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தை வந்து ஒரு முக்கியமான மாதம். என்னன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி அதுக்குள்ள வந்து இந்த 2ஆம் காலாண்டுக்கான அட்வான்ஸ் டாக்ஸை கட்டணும். கார்பரேட்ஸ் எல்லாம் அவங்க ஏர்ன் பண்ற ப்ராஃபிட்ல ஒரு வருஷத்துல 4ஆ பிரிச்சு ஒவ்வொரு காலாண்டும் அவர்கள் ஈட்டக்கூடிய அந்த லாபத்துல ப்ராஃபிட்ல அதுக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணி அது அட்வான்ஸ் டாக்ஸா கட்டணும். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா வந்து இப்ப அவங்க வந்து டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு செப்டம்பர் 15, ஜூன் 15 ஒண்ணு கட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இப்ப செப்டம்பர் 15 ஒண்ணு கட்டணும். ஓகே, சோ இந்த டாக்ஸ் பிகர்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது வந்து இந்தியாவில் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் குறிப்பாக எவ்வளவு லாபத்தை ஈட்டி இருக்கின்றன, ஏன்னா அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து டாக்ஸ் கட்டுறாங்க. சோ அது தெரிய வரும். அப்ப இது வந்து ஒரு இந்த 2ஆம் காலாண்டு முடிவுகள்ங்கிறது செப்டம்பர் முடிவடைந்து அக்டோபர்ல தான் வெளிவர ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு முன்கூட்டியே ஒரு கட்டியம் கூறுற மாதிரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முன்னறிவிப்பாக இது இருக்கும். ஓகே சார், அதை வச்சு முடிவு பண்ணலாம் நம்ம. ஆமா. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சார், கமாடிட்டி மார்க்கெட் வந்து பிளாட்டா தான் இருந்ததுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வெள்ளி என்று க்ரூட் பிரைஸ் $76 இருந்தது. முடிவடையும் பொழுது இறக்கத்துல முடிவடைந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு அந்த $76 ஒரு பேரல்ங்கிறதுல இருந்து இன்னைக்கு வந்து 73.50, 74 அந்த லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. உள்ளூர் சந்தையை எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம மார்க்கெட்ல பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் தங்கம், வெள்ளி, க்ரூட் ஆயில் இது எல்லாமே சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோட தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார். முழுக்க இந்த பங்கு சந்தை இதெல்லாம் வரப்ப செபி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது சேட்டா பிடிச்ச பசங்களா இருந்தாங்கன்னா ஃபைன் போடுறது தொடர்ந்து அந்த மாதிரி எல்லாம் கண்காணிப்பாங்க. இப்ப செபி தலைவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஹிண்டன்பர்க் அறிக்கை கூட பாக்குறப்ப இன்னைக்கு காங்கிரஸ்ல வந்து அவங்க ஐசிஐசிஐ பேங்குக்கு ஆதரவா செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டு மாதவி பூரி மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது பங்குச்சந்தையில தான் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். இது நிச்சயமா இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பங்குச்சந்தைங்கிறது செபி வர்றதுக்கு முன்பு இருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். செபிங்கிறது அதை நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால இதெல்லாம் தாண்டி பங்குச்சந்தைங்கிறது சர்வைவ் ஆயிடும். ஆனாலும் ஒரு அடிப்படை நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. என்னன்னா இது வெல் ரெகுலேட்டட் மார்க்கெட். இன்னைக்கு யாராவது கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணலாம்னா நம்ம என்ன சொல்றோம், அல்லது ஈமுகோலில பணம் போட்டவங்க ஏமாந்தப்ப என்ன சொல்றோம், அது ரெகுலேட்டட் மார்க்கெட்டே இல்ல. ரெகுலேட் பண்ணாத ஒரு முதலீட்டுல நீ போடுறியே. பங்குச்சந்தையெல்லாம் ஒரு
ரெகுலேட்டட் மார்க்கெட் நம்ம சொல்றோம். ஆனால் அந்த ரெகுலேட் பண்ணப்பட்ட சந்தையில அதனுடைய தலைவர் மீது இப்படி அடித்தடுத்து குற்றச்சாட்டுகள் வருவதுங்கிறது நல்லதில்லை. அது பொய்யா மெய்யாங்கிறது அவரும் விசாரணை மூலமாக தெரிய வரும். ஆனால் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருவதை தடுக்க முடியாது. ஆனால் அது சரியாக விசாரணை செய்து சொல்லணும். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிக முக்கியமானது, கவனிக்கப்பட வேண்டியது. இதை we cannot brush aside. என்னன்னா ஐசிஐசிஐ வங்கியில், அதுவும் ஐசிஐசிஐ ப்ரூ, அதுல இருந்து அவர் வேலையை, அதாவது செபி தலைவரான பிறகு கூட அங்கிருந்து வருமானம் அவருக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக ஸ்டாக் ஆப்ஷன், இஸ்டாப்னு சொல்றது, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது அவருடைய கணக்குக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இது 2017 இருந்து 2024 இந்த பீரியட்லன்னு சொல்லும் பொழுது ரெகுலர் இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இது கூடிய சீக்கிரம் இது அப்படியே பிரஷ் அசைட் பண்ணாம இது சம்பந்தமா ஒரு விசாரணை பண்ணி அதுக்கு ஒரு தீர்மானமாக இது நடந்தது நடக்கலைன்னு தெளிவுபடுத்த வேண்டியது செபி மட்டுமல்ல, அரசாங்கத்தினுடைய கடமையும் கூட. இது ஒரு சந்தையின் மீது அடிப்படை நம்பிக்கை வருவதற்கு காரணம் எனக்கு என்னன்னா, பங்கு சந்தையில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெகுலேட்டர் இந்தியாவில் 4 ரெகுலேட்டர் இருக்காங்க மேஜரா பைனான்சியல் மார்க்கெட்டுக்கு. PFRDAங்கிறது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிங்கிறவங்க, நம்ம IRDAங்கிறது இன்சூரன்ஸுக்கு ரெகுலேட் பண்றவங்க, வங்கிக்கு ரிசர்வ் வங்கி, பங்கு சந்தைக்கு இவங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் மோஸ்ட்னா RBIயும் செபியையும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு தன்னைத்தானே நெறிமுறைப்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு செபி. அதுல இந்த மாதிரி வர்றது கவலை அளிக்கக்கூடியதா. நிச்சயம் சார். ஆனா அவநம்பிக்கை ஏற்பட்டோம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும். ஆமா, தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருவது நம்பிக்கையை குறைப்பதாக அமையும் நான் நினைக்கிறேன். நிச்சயம் சார். அதே மாதிரி RBI பத்தி பேசிட்டு இருந்தப்ப அந்நிய செலாவணி கையிருப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இதுக்கும் பங்குச்சந்தைக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா சார்? நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக இது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பங்குச்சந்தைங்கிறது பார்க்கும். 1992 உங்களுக்கு நினைவு இருக்க வாய்ப்பு இல்ல, நீங்க வயது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். அப்பொழுது நம்ம அந்நிய செலாவணியே கையில இல்ல, அடுத்த மாசம் ஒரு சம்பளம் போடுறதுக்கு பணம் இல்ல, ஏற்றுமதி இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு நம்ம தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அங்கிருந்து இன்னைக்கு நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான லெவலுக்கு நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இது நம்முடைய நாட்டினுடைய நிதி நிலைமையில ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் சந்தை பார்க்கணும். இது இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் முதலீட்டாளர்கள். இது நேத்து முந்தா நாள் வந்த விவரம் அல்ல. ஒவ்வொரு வாரமும் வெள்ளி அன்று மாலை 5:30 மணிக்கு மத்திய ரிசர்வ் வங்கி இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரத்தை அவங்களுடைய இணையதளத்துல வெளியிடும். சோ எல்லாருமே இதை மாலை 5:30 மணிக்கு மேல மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய இணையதளத்துல போய் அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரங்களை முழுமையாக பார்க்க முடியும். அதே மாதிரி ஜெட் ஃபியூல் பிரைஸ் 4.56% குறைக்க போறதா படிச்சேன் நானு. அதனால நமக்குலாம் இனிமேட்டு ஃபிளைட் சார்ஜஸ் எல்லாம் கம்மியாகுமா சார்? இல்ல அது பங்குச்சந்தையில் இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? பங்குச்சந்தையில நிச்சயமா அது ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த ஃபியூலை யூஸ் பண்றவங்களுடைய லாபம் அதிகரிக்கும். ஆனால் இந்த ஜெட் ஃபியூலுடைய ரேட்டை குறைக்கிறதுனால நமக்கு சீட்டு விலை குறையுமான்னு நினைக்கிறது நான் நம்ப தயாராக இல்லை. ஒரு அவநம்பிக்கை அளிக்கிறதா நான் சொல்றதா நினைச்சுக்க வேண்டாம். பொதுவாக அது இது வேற, அது வேற. இது கமர்ஷியலி ட்ரிவன். அது நிறைய பேர் பயணம் செய்யறாங்க, டிமாண்ட் இருக்குன்னா அன்னைக்கு விலையை 5,000-6,000 ரூபாய்க்கு விற்கிற விலையை 18,000 ஆக்குவார்கள். அன்னைக்கு ஆட்களே இல்லைன்னா அது 5,000 ரூபாய் ஆக்குவாங்க. அப்படித்தான் போகுதே தவிர ஜெட் ஃபியூவல் விலையின் அடிப்படையில போகல. ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய லாபம் ஈட்டும் தன்மைங்கிறது ஜெட் ஃபியூலோட விலை குறையும் பொழுது நிச்சயமாக அந்த 4.5%, 5% வரைக்கும் அதிகரிக்கிறது என்பது உண்மை. அந்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் மத்திய அரசு ஏதோ மக்களுக்கு சாதகமாக பயனளிக்க வகையில இன்சூரன்ஸ்ல ஏதோ மாற்றங்கள் கொண்டு வந்ததா சொல்லியிருக்காங்க. அது என்ன சார்? இல்ல, மத்திய அரசு அளிக்கக்கூடிய அந்த காமன் பப்ளிக்கு 2 லட்சம் ரூபாய்க்கும் ஒரு காப்பீடு அளிக்கிறாங்க. அது ஆயுட் காப்பீடும் இருக்குது, அதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆனால் இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. இதை அவங்க 2 மடங்கு ஆக்குவதற்கு அவங்க ஒரு பிளான் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த 2 ஸ்கீம்லயுமே அது 5 லட்சம் வரைக்கும் உயர்த்துவதற்காக இருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லது. ஏழை எளிய மக்கள், ஒரு கீழ்த்தட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய, ஏன்னா அவங்க எல்லாம் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. நம்ம சொல்றோம் வருமான வரி, அவங்க எங்க வருமான வரி கட்டுறாங்க, நம்ம தானே வரி கட்டிக்கிட்டு இருக்கோம்னு. பட் அவங்க நம்மளோட அதிகமா இல்லைனாலும் நம்ம அளவுக்காவது அவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அந்த ஜிஎஸ்டிக்காவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அதனால அரசாங்கம் இதை உயர்த்துறதுன்னா அது நல்லதுதான் நான் நினைக்கிறேன். PSU ஸ்டாக் அப்படின்னா முதல்ல என்ன சார்? அது தொடர்ந்து ஏதோ லாஸ் ஆகுதுங்கிறாங்க, அதிகரிக்குதுங்கிறாங்க. அதை பத்தி என்ன சார் சொல்ல வரீங்க? PSU கம்பெனி நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள், மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள், முழுவதும் மத்திய அரசுக்கு சொந்தமானது அல்லது பெரும்பான்மையான பங்குகள் மத்திய அரசு கைவசம் இருக்கக்கூடிய நிறுவனங்களை நாம் பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்றோம். பொதுத்துறை வங்கிகள்னு எடுத்துக்கிட்டா இப்ப பாரத ஸ்டேட் வங்கி. பொதுத்துறை நிறுவனம்னா இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா BHEL இருக்கு, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு. இதெல்லாம் பெரும்பான்மையாக மத்திய அரசு நிறுவனம் கைவசம் உள்ள பங்குகள். ஓகே, இந்த நிறுவனங்கள்
வந்து பொதுவாக வந்து மெல்ல மெல்ல டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சது 90கள். அப்புறம் கடந்த ஒரு 20 ஆண்டுக்கு முன்பு 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வந்து பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் இருந்தது. மத்திய அரசு வந்து பிரியாரிட்டி கொடுத்துச்சு. அரசு நிறுவனங்கள் ஆர்டர் கொடுக்கும் பொழுது பொதுத்துறை நிறுவனங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொன்னதுனால ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் 90கள்ல பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் வந்ததற்கு பிறகு அது மாற துவங்கி இந்த நிறுவனங்கள் வீழ்ச்சியை சந்திக்க துவங்கின. ஆனால் சமீப காலமாக இந்த நிறுவனங்கள் மீண்டும் எழுந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கதை பார்க்க முடிகிறது. அதனுடைய அந்த பிரதிபலிப்பு அதன் பங்குகளுடைய விலையிலையும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. பல நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகள் எனக்கு பன்மடங்கு அதிகரிச்சிருக்க கடந்த ஓரிரு ஆண்டுகள்ல. இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு PSU ETF ஒண்ணு இருக்கு, பொதுத்துறை இந்த நிறுவனங்களுக்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். 20 ரூபாய்க்கு கீழே வணிகமாகிட்டு இருந்தது 60 ரூபாய்க்கு மேல 3 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்கு இந்த 4 ஆண்டுகள்ல. இது எல்லாமே வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுவதன் மூலமாக, அதிக லாபம் ஈட்டுவதன் மூலமாக, பெரும்பான்மையான பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் நான் சொல்ல வரல, அதை பிரதிபலிக்குது. அதே சமயத்துல மக்கள் ஒன்றை நினைவுல வச்சுக்கணும், இது ஒரு லெவலுக்கு மேல போகும் பொழுது மிக அதிக வேல்யூவேஷன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹை ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. நியாயமான வேல்யூவேஷனுக்கு குறைவாக இருந்தது மாறி நியாயமான வேல்யூவேஷனுக்கு வந்து இப்ப அதை தாண்டி ஒரு அதீதமான ஒரு வேல்யூவேஷனுக்கு அது போறதை பார்க்க முடிகிறது. அதனால கொஞ்சம் பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்து அந்த முதலீடுகளை, அந்த பங்குகளை பொறுத்தவரை கொஞ்சம் காஷன் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய நேரமும், ஒரு பார்ட்லி ப்ராஃபிட், கொஞ்சமாவது ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமும் வந்துட்டதா தான் நான் பாக்குறேன். ஃபைன் சார். நான் பொதுத்துறையே வந்து தனியாருக்கு மாற்ற போறதாகவும் தகவல் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு சார். கார் சேலுங்கிறது தொடர்ச்சியா கம்மியாயிட்டு இருக்குன்னு செய்தி வந்திருக்கு. இது எப்படி சார் கார் நிறுவனங்களோட பங்குகளை பாதிக்குமா? இல்ல, சமீப காலமாகத்தான் அந்த விற்பனை குறைய துவங்கி இருக்கிறது. தொடர்ச்சியான்னு சொல்ல முடியாது. இதற்கு முன்பு ஒரு தொடர் ஏற்றத்துல தான் இருந்தது. இப்ப குறைய துவங்கி இருக்கிறது. அதனால வந்து கார் நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா டெஸ்பேச்சஸ குறைக்கிறாங்க. அதாவது டீலர்ஸுக்குள்ள டெஸ்பேச்சஸ குறைக்கிறாங்க. ஓகே, ஏன் குறைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து சேல்ஸ் அதிகரிச்சப்ப அது ஹோல்சேல் சேல்ஸ், அதாவது நிறுவனங்கள் டீலருக்கு விற்கிற புள்ளி விவரம் தான் வெளியிடப்படுகிறது அந்த நிறுவனங்களால. அப்புறம் டீலர்கிட்ட போயிட்டு விற்காம அவங்க கைவசம் இருக்கக்கூடிய வாகனங்கள் இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அதனால அவங்க அந்த டீலர்ஸ், ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒரு புள்ளி விவரம் வெளியிடுவாங்க. ரெண்டையும் கொலேட் பண்ணி பார்க்கணும். இந்த பங்கு சந்தையில இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள்ல அந்த நிறுவனங்களை முதலீடு செய்யறவங்க அந்த டீலர்ஸ் அசோசியேஷன் வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்கள் இந்த நிறுவனங்கள் வெளியிட சேர்த்துதான் பார்க்கணும். அதன் அடிப்படையில கடந்த சில மாதங்களாகவே நான் சில டீலர்ஸ்ட பேசின பொழுது இருந்த ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு கருத்து என்னன்னா, நிறுவனங்கள் கார் நிறுவனங்கள் அவங்க காரை வந்து நிறைய விற்கணும்னு எங்கள்கிட்ட தலையிடுறாங்க, ஆனா அந்த அளவுக்கு ஆஃப்டேக் இல்ல சில குறிப்பிட்ட சில வாகனங்களை தவறுன்னு சொன்னாங்க. அது உண்மைங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. அதனால இது வந்து இப்போது இப்படித்தான் இருக்கும். ஒரு சுழற்சி முறையில 2-3 ஆண்டுகள் வேகமா இருக்கும் விற்பனை, பிறகு பக்கவாட்டு நகர்தலுக்கு போகும். ஏன்னா எல்லாரும் ஒரு காரை வாங்கிட்டு ஒரு மேஜரா வாங்கிட்டாங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு மாத்த மாட்டாங்க. சோ அதிகம் பேர் வாங்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஆண்டுல நிறைய அது ஏறும், அப்புறம் அது பக்கவாட்டு நகர்தலுக்கு போகும். அதனால இனிமேல் அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள் தொடர்ந்து இப்ப பண்டிகை சேல்ஸ்னு இருக்கும் விற்பனை, அது இந்த டயத்துல போனஸ் வரும்பொழுது கொஞ்சம் இருக்கலாமே தவிர, மற்றபடி அடுத்த ஒரு 6 மாதங்களோ ஒரு ஆண்டோ கூட ஒரு பக்கவாட்டு நகர்தலுக்கோ அல்லது சற்று இறங்குமுகமாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கதான் நான் நினைக்கிறேன். சிறப்புங்க சார், எல்லாமே டீட்டெயிலா சொன்னீங்க சார். நாளைக்கு பேசலாம் சார். நன்றி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.